பிரசாத் குடும்பத்துல அனாமிகா ரொம்ப தெளிவான பொண்ணு. எல்லா வேலையும் நல்லபடியா பண்ணுவா. ஆனா அவளுக்குள்ள ஒரு சின்ன குறை இருக்கு. அது என்னன்னா, அவ ஒரு மிகப்பெரிய கஞ்சம். எல்லாத்தையும் 100 தடவை எண்ணி பார்த்து ஒவ்வொரு பைசாவா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவா. வீட்ல கரண்ட் பில்லு, மளிகை பொருள், சமையல்ல ஊத்துற எண்ணெயிலெல்லாம் கூட கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு நாள் காலையில இருந்து பயங்கரமான மழை பெஞ்சுது. சில்லுன்னு காத்து, ரம்மியமா இருந்துச்சு அந்த சூழல். பிரசாத், சாரதா 2 பேரும் வராண்டால உட்காந்துக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ரமேஷ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். என்னங்க பாத்தீங்களா, வெளியே ரொம்ப நல்லா இருக்குல்ல மழை பெஞ்சு, கிளையில இருக்கிற தண்ணி சொட்டிக்கிட்டு அதுல பட்டு வர்ற காத்து நம்மள தொடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குளிர் கடுமையா இருந்தாலும் இந்த குளிருக்கு ஏதாவது கரமுரன்னு வாயில போட்டதும் மெல்ட் ஆகுற மாதிரி காரமா ஏதாவது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடடே சாரதா, என் மனசுல உள்ளத அப்படியே சொல்லிட்டியே. இந்த வானத்தை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி மழை காலத்துல ஜன்னல் பக்கத்துல உட்காந்து அந்த மழை துளியோட சத்தத்தை கேட்டா, ஒரு பக்கம் காரமா இஞ்சி டீய குடிச்சுக்கிட்டு சிகப்பா செஞ்ச சூடான வெங்காய பக்கோடா சாப்பிட்டா, ஆஹா, அதோட சுகமே வேற. இந்த மழைக்கு அதை விட வேற என்ன வேணும்? அடடா அப்பா, பக்கோடாவை பத்தி பேசின உடனே என் நாக்குல கூட எச்சு ஊறுது. வெளியில பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. கடைக்கு போய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர பொறுமை இல்ல. நம்ம வீட்டுல தான் அனாமிகா இருக்காள, அவகிட்ட சொன்னா சுட சுட செஞ்சு தருவா. அனாமிகா கையால என்ன சமைச்சாலும் அது எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அடா ஆமாடா, அவ கை மனம் நல்லா தான் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா கேட்கவே பயமா இருக்கே. உன் பொண்டாட்டி எண்ணெய செலவு பண்ணாம தண்ணியில பொரிக்கிற ஏதாவது இருந்தா சொல்லுன்னு கேப்பா. நெஞ்சே அடிச்சுக்கோ எனக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூரி செஞ்சு கொடுமான்னு கேட்டேன். எண்ணெய் விலையெல்லாம் கூடி போச்சு அத்தை, டீப் ஃப்ரை பண்ணணும்னா ஆயில் செலவாகும் அப்படின்னு சுக்கா பூரின்னு ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்தாடா. சாரதா, எப்பவும் அவளை இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. அனாமிகா நம்ம குடும்பத்தோட நலனுக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்ளோ அழகான மழையில மாமனார் மாமியார் கேட்டா இல்லன்னா சொல்ல போறா. இரு வர. அம்மா அனாமிகா, அம்மா அனாமிகா, கொஞ்சம் இங்க வா அம்மா. பிரசாத் இப்படி பொறுமையா கூப்பிட்டதும் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அனாமிகா கைய புடவையில தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தா. பட்ஜெட்ல கணக்க ஏதாவது மாத்தணுமோ என்னமோன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வந்தா. என்னாச்சு மாமா, கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. ஏதாவது என்கிட்ட வேலை இருக்கா? வெளியில மழை பெய்யுதுல்ல, அதான் நான் மத்தியானம் சாப்பாடுக்கு தக்காளி ரசம் செய்யலான்னு கரைச்சுக்கிட்டு இருக்கேன். ரசம்னா காய்கறியை விட ரொம்ப சீக்கிரமா கொதிச்சிடும். இதனால கேஸ் சிலிண்டரை மிச்சப்படுத்தலாம்ல. அது மட்டும் இல்ல, குறைஞ்ச காய்கறியில நிறைய பேரு சாப்பிடலாம்ல. இதான் என் பிளான். அம்மா அனாமிகா, உன்னோட சிக்கனத்தை கொண்டு போய் எங்கன்னா கொஞ்ச நேரம் பூட்டி வை. இந்த வானிலைய பார்த்ததும் என் மனசு ரம்மியம் ஆயிடுச்சு. எனக்கு மாமனாருக்கு அப்படியே உன் புருஷனுக்கும் இந்த மழையில முறுமுறுன்னு பக்கோடாவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, அது கூடவே இஞ்சி டீயும் குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு மனசு கேட்டு ஏங்குது. ஐயோ கடவுளே, பக்கோடாவா? பக்கோடானா இவங்களுக்கு விளையாட்டா போயிடுச்சா? அது செய்யணும்னா எவ்ளோ எண்ணெய் தேவைப்படும்? குறைஞ்சது 1/2 லிட்டர் எண்ணெய் வாணல்ல போட்டு கொதிக்க வைக்கணும். 1.5 வாரத்துக்கு முன்னாடி தான் 1 லிட்டர் எண்ணெய வாங்கி வீட்ல வச்சேன். இப்ப அதுல பாதியை யூஸ் பண்ணணும்னா மாச கடைசி வரைக்கும் எப்படி வரும்? பட்ஜெட்லாம் தலைகீழ ஆயிடும். இதுக்கு துணையா மார்க்கெட்ல வெங்காயத்தோட விலை உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த நேரத்துல தான் பக்கோடா சாப்பிடணும், அதை சாப்பிடணும்னு தோணும். நான் தான் ஏதாவது பண்ணி இதுல இருந்து தப்பிச்சு ஆகணும். என்ன அனாமிகா, இப்படி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருக்க? வீட்ல எண்ணெயோ கடலை மாவோ வெங்காயமோ இல்லையா? ஏதாவது இல்லைன்னு சொன்னேன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து தருவேன்ல. மாவெல்லாம் இருக்குங்க, ஆனா வானம் எவ்வளவு சில்லு சில்லுன்னு இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்துல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்குங்க. இப்ப போயிட்டு நீங்க பக்கோடா மாதிரி கேஸ் ஐட்டம் சாப்பிட்டா குளிருக்கு என்ன வயத்துல கட்டிக்கும், கேஸ் அப்படியே நெஞ்ச அமுக்கும். பத்தாததுக்கு அது கொலஸ்ட்ரால். மாமாக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க? நான் ஒண்ணு பண்ணட்டா, பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு நல்லா சூடா உப்புமா செய்யறேன். எல்லாரும் சாப்பிடுங்க, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏண்டி, மழை காலத்துல சூடா உப்புமா சாப்பிடணும்னு யார் எழுதி வச்சா? அது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலை பத்தி இப்ப ரொம்ப முக்கியமா பேசணுமா? என் ஆரோக்கியம் என் இஷ்டம். இன்னைக்கு எனக்கு பக்கோடா வேணும், அவ்வளவுதான். அம்மா அனாமிகா, அத்தையை ஏமா கோவப்படுத்துற? அவ என்ன கேக்குறாளோ அதை செஞ்சு கூட. எப்பயோ ஒரு வாட்டி தானே கேக்குறா. ஆமா அனாமிகா, ப்ளீஸ், எனக்கு கூட சாப்பிடணும் போல இருக்கு. சரிங்க, உங்க இஷ்டம். நீங்க இப்படி கேட்டா நான் என்ன பண்றது? வயிறு கீறு கெட்டு போச்சுன்னா
ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவு அழுவீங்களோங்கிற கவலை தான். சரி, 10 நிமிஷத்துல பக்கோடாவை செஞ்சு கொண்டு வரேன். எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணா எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அவ்வளோ எண்ணெயை நான் பயன்படுத்த மாட்டேன். அத்தை கேட்டது பக்கோடா. அதுக்கு நான் ஏதாவது புது வழிய கண்டுபிடிக்கிறேன். ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம், என் எண்ணெய் பாக்கெட்டுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி அனாமிகா இஷ்டமே இல்லாம கிச்சனுக்கு வந்தா. எப்படியாவது எண்ணெய தக்க வச்சுக்கணும்னு மனசுக்குள்ளார கணக்கு போட்டுக்கிட்டே போனா. இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே அனாமிகா ஒரு பாத்திரத்துல கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, காரம் எல்லாம் போட்டு கலந்துகிட்டு இருந்தா. ஆனா பக்கோடாக்காக கடாயில எண்ணெய் ஊத்தாம தோசை கல்லுல எண்ணெய சொட்டிக்கிட்டு இருந்தா. கலந்து வச்சிருந்த பக்கோடா மாவுல கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து ஊத்தாப்ப மாதிரி அங்கங்க ஊத்திக்கிட்டு இருந்தா தவாவுல. அங்கேயும் இங்கேயும் திருப்பி சுட்டு அழகா ஒரு பிளேட்ல வச்சு பக்கத்துல டீயும் கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்க அத்தை, மாமா எடுத்துக்கோங்க. என்னங்க இங்க வாங்க. என்ன கேட்டீங்க? பக்கோடா கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எடுத்து சாப்பிடுங்க. அடடே, நல்ல வாசனை அடிக்குதுமா அப்படின்னு சாரதா வேக வேகமா பிளேட்ல இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. ஆனா அத பார்க்க பக்கோடா மாதிரி இல்லாம சின்ன சைஸ் பணியார மாதிரி கடினமா இருந்தது. சாரதா அத வாயில போட்டு கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அத கடிக்கவே முடியல. வாயில அகப்படாம ரப்பர் மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தது. பிரசாத், ரமேஷ் கூட ஆளுக்கு ஒரு பக்கோடாவை எடுத்து வாயில வச்சு கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏண்டி அனாமிகா, என்னடி இது? பக்கோடா கேட்டா சைக்கிள் டயர் எதையாவது கட் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு தந்துட்டியா? கடிக்கவும் முடியல, முறுக்கவும் முடியல, கடிச்சு கடிச்சு தாடையெல்லாம் வலிக்குது. ஆமாமா அனாமிகா, இது என்ன பக்கோடாமா? என் செட்டு பல்லு கையோட கழட்டிக்கும் போல இருக்கு. அதுக்கு மேல கடிச்சா தாடையில இருக்க எலும்பு நொறுங்கிரும் போல இருக்கு. என்ன அனாமிகா அது? இத பக்கோடான்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ தயார் பண்ண புல்லட்டா? இந்த பக்கோடாவை செவுத்துல அடிச்சோன்னா அங்க அரை மூட்டை சிமெண்ட் பூசணும். முறுமுறுனே இல்ல, கட்டியா இருக்கு. எண்ணெயில பொரிச்சியா இல்லையா? நான் நல்லா யோசிச்சு தோசை கல்லுல கொஞ்சம் எண்ணெய விட்டு அதுல இந்த பக்கோடாவை போட்டேன். இது 0 ஆயில் தவா பக்கோடான்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. என்னது தவா பக்கோடாவா? தலை எழுத்து. எனக்கு இந்த பக்கோடாவும் வேணாம், ஒன்னும் வேணாம். ஓ கஞ்சத்தனத்தால எங்க உயிர் கூட எல்லாம் நீ விளையாடிக்கிட்டு இருக்கிய. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? கொலஸ்ட்ரால் வந்துரும்னு சுத்தமா எண்ணெய் யூஸ் பண்ணாம ரப்பர் மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சிருக்க. என் தாடை உடஞ்சதுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போவியா? அந்த டாக்டர் குடுக்கற ஃபீஸை விட நீ வாங்குற எண்ணெய்க்கு கம்மியா தான் செலவு பண்ணுவோம். சாரதா சாந்தியட பாவம், அவ நம்மள பத்தி தானமா யோசிக்கிறா. என்னங்க வாய மூடிக்கங்க. அவ யோசிக்கிறது நம்ம ஆரோக்கியத்தை பத்தி கிடையாது. பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், எப்படி கஞ்சத்தனம் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு தான். வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு பார்த்தா இந்த ரப்பரை கொண்டு வந்து கொடுத்துருக்குறா. அம்மா சொல்றது நிஜம்தான் அனாமிகா. சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான், ஆனா இப்படி கஞ்சமா இருக்கிறது நல்லது இல்ல. அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளை தீர்த்துக்கிட்டா தானே வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தோஷம். இப்படி நீ எண்ணெய பாதுகாத்து என்ன பண்ண போற? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆன்லைன்ல எனக்கு பிடிச்ச பக்கோடாவை நானே ஆர்டர் பண்ணி நானே சாப்பிட்டுக்கிற ஆளை விடுங்க. ஒரு 300 ரூபாய் ஆகும், அவ்வளோதானே. ரமேஷ் அந்த வார்த்தையை சொன்னதும் 300 ரூபாவா அப்படின்னு அனாமிகா தலையில இடி விழுந்த மாதிரி ஆச்சு. வெளி சாப்பாடுக்கு 300 ரூபாவா செலவு பண்ணுவாங்கன்னு அவளுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்தது. பயப்படாதம்மா, இது என் ஸ்பெஷல் பக்கோடா ஃபண்டு. இந்த 100 ரூபாய்க்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற எண்ணெய் பாக்கெட்டை தைரியமா யூஸ் பண்ணு. என் மனைவி கோரிக்கை, என் கோரிக்கை எல்லாம் நீதான் தீக்கணும். வெளி சாப்பாடு நமக்கு வேண்டாமா? ஆமா அனாமிகா, வெளியில இருக்க எண்ணெயை விட வீட்டுல இருக்க எண்ணெய் பாதுகாப்பு இல்லையா? பணம் தான் உங்க மாமனார் தராரே. எண்ணெய் பாட்டில கட்டி பிடிச்சிட்டு அழாம போய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொண்டு வா. மாமா, நீங்க ஏன் பணம் தரீங்க? பரவாயில்ல மாமா, நீங்க எல்லாரும் இவ்ளோ கெஞ்சுறீங்க, நான் முடியாதுன்னு சொல்ல போறேன். எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம். என்ன செலவேனா அதுல என்ன இருக்கு? போனா போகட்டும். உங்க ஆரோக்கியம், ஆனந்தம் முன்னாடி என் கஞ்சித்தனம் பெருசு இல்ல. இப்பவே போய் நல்ல வாசனையா மசாலா போட்டு எண்ணெயில பக்கோடாவை நல்லா பொரிச்சு செவ செவன்னு முறுமுறுன்னு சூடா கொண்டு வரேன். இந்த பக்கோடாவை குப்பை தொட்டில கொட்டிடலாம். அனாமிகா பேசுறத கேட்டு சாரதா, பிரசாத், ரமேஷ் எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு சிரிச்சாங்க. பணத்தை பார்த்த உடனே அனாமிகா ஆரோக்கிய சூத்திரங்களை எல்லாம் மறந்து போயிட்டா. 10 நிமிஷத்துல அனாமிகா கடாய வச்சு எண்ணெய ஊத்தி அதுல சுட சுட வாசனையா பக்கோடாவை பொரிச்சு கொண்டு வந்து எல்லார்கிட்டயும் கொடுத்தா. இந்தாங்க அத்தை, ஸ்பெஷல் பக்கோடாக்கள். இப்ப சாப்பிட்டு பாருங்க, உங்க தாடை இல்ல, பக்கோடா மட்டும்தான் உடஞ்சிரும். அடடே, பக்கோடானா இப்படிதான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தியே சைக்கிள் டயரை, உன் கையில நிஜமாவே அமிர்தம் இருக்குடிமா. எண்ணெய சிக்கனம் பண்றேன்னு ருசிய பாழாக்குறிய.
ஆஹா, மழை பெய்யும் போது சூடா பக்கோடா சாப்பிட்டா மனசே ரம்யமாயிடுது. ஏன் 100 ரூபாய்க்கு நியாயம் பண்ணிட்டமா? தேங்க்யூ அனாமிகா. இன்னொரு தடவை கிச்சன்ல இந்த பிரயோகம்லாம் பண்ணாத. உன் சிக்கனத்தை மளிகை சாமான்ல காட்டிக்கோ, எங்க வயித்துல காட்டிடாதம்மா, சரியா? சரிங்க. இனிமே மழை வர்ற ஒவ்வொரு நேரமும் உங்க எல்லாருக்கும் இதே மாதிரி சூடான பக்கோடாவை செஞ்சு தரேன். ஆனா என்ன செலவுக்கு மட்டும் மாமா இதே மாதிரி பணத்தை தந்துட்டு இருக்கணும். டீல் ஓகேவா? டீலுக்கு ஓகேம்மா. தேங்க்யூ மாமா. இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த சில்லுன்னு காத்துல சுட சுட பக்கோடாவை நல்ல காரமான இஞ்சி டீயை குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. அனாமிகாக்கு கூட பணத்தை விட குடும்பம் சேர்ந்து சந்தோஷமா சிரிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. அந்த ரப்பர் பக்கோடா கதைய அந்த குடும்பத்துல உள்ளவங்க அப்பப்ப சொல்லி சிரிச்சுக்குவாங்க. அது நகைச்சுவை கொடுக்கற ஒரு ஞாபகமா மாறிப்போச்சு. இந்த விதமா அந்த கஞ்ச மருமகளோட வீட்ல அந்த மழைக்காலம் வசந்த காலமா போச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் பல காலமா வேலை பார்த்துட்டு சமீபத்துல தான் ரிட்டையர் ஆனாரு. நகரத்துல இருக்க வாழ்க்கை, அங்க இருக்க பரபரப்ப பார்த்து களைச்சு போன அவரு தன்னோட கடைசி காலத்தை இயற்கையோட சேர்ந்து கழிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அது அவரோட கடைசி ஆசை. என்னங்க, உங்க முகத்துல இன்னைக்கு ஒரு புது நிம்மதி தெரியுது. என்ன, வேலையில இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருப்பீங்க, இப்ப நிம்மதியா இருக்கா? ஆமா சாரதா, 30 வருஷமா ஆபீஸ் ஃபைலு டென்ஷன்னு களைச்சு போயிட்டேன். இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரு கோரிக்கை அப்படியே இருக்கு. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் எப்பவும் சொல்லுவீங்களே, உங்க வேலையில இருந்து ரிட்டையர் ஆனதும் காட்டுக்கு பக்கத்துல பச்சை பசேல்னு இருக்கிற இடமா தேடி போய் இயற்கையோட இயற்கையா நிம்மதியா வாழணும். இதானே உங்களோட கடைசி ஆசை? ஆமா சாரதா, இந்த நகரத்தோட சத்தத்துல வாழ்ந்தது போதும். என்னோட ரிட்டையர் பெனிஃபிட் பணம் இன்னும் கொஞ்ச நாள்ல கைக்கு வரும். அது வந்ததும் சிட்டிக்கு தூரத்துல ஒரு நல்ல இடத்துல நல்ல வீடா வாங்கி அங்கேயே இருக்கலான்னு இருக்க. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு தடவை பிள்ளைங்களையும் மருமகள்களையும் கூப்பிட்டு இத பத்தி பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்க, நம்ம மருமக அனாமிகா, அஞ்சலி, அவனிய கூப்பிட்டு நம்ம பேசுவோம். நல்ல பொண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு எப்பவும் நினைப்பாங்க. கண்டிப்பா உங்க முடிவுக்கு அவங்க ஒத்துப்பாங்கங்க. அன்னைக்கு சாயந்தர வேளையில குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்தாங்க. அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க என்ன விஷயம்? எல்லாரும் கேளுங்க. நான் ரிட்டையர் ஆனது உங்களுக்கு தெரியும். அதனோட பெனிஃபிட் பணம் வரப்போகுது. அத வச்சுக்கிட்டு தூரமா பச்சை பசேல்னு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடமா பார்த்து ஒரு வீடு வாங்கி அங்க போகலான்னு நினைக்கிறேன். உங்க உத்தேசம் என்ன? அப்பா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நீங்க வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க. கடைசி காலத்தை உங்களுக்கு பிடிச்ச வகையில நீங்க செலவு பண்ணுங்கப்பா. ஆமாப்பா, எப்படியும் நாங்க எல்லாரும் ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றோம். அதனால எங்க ஆபீஸ்க்கு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் பெருசில்ல. மருமகளே, நீங்க என்னடிமா சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சிட்டி வாழ்க்கைய விட்டு வர்றதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல அத்தை, மாமாவோட சந்தோஷத்தை விட எங்களுக்கு வேற எதுவும் பெருசில்ல. அது மட்டும் இல்லாம இயற்கைக்கு பக்கத்துல இருக்க யாருக்கு தான் பிடிக்காது? ஆமா அத்தை, நான் கூட அங்க சமைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும்னு சந்தோஷமா இருக்கேன். நான் இப்பவே ஆன்லைன்ல தேட ஆரம்பிக்கிறேன் அத்தை. நல்ல லொகேஷன் கிடைச்சா இடத்த வாங்கிரலாம். இந்த காலத்துல ஆன்லைன்ல அற்புதமான லேண்ட் எல்லாம் கிடைக்குது. சபாஷ் மருமகளே, உங்க எல்லாரோட சம்மதமும் கிடைச்சது. ரமேஷ், சுரேஷ், அருண், நல்ல ஏஜென்ட்டுங்களை பாருங்க. அம்மா மருமகளே, ஆன்லைன்ல உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் அஞ்சலி ரொம்ப உற்சாகமா லேப்டாப்ப கையில எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. எல்லாரும் வேகம் வாங்க, சூப்பரான லொகேஷன் கிடைச்சிருக்கு. மாமா, அத்தை, கொஞ்சம் இங்க வந்து பாருங்க. என்ன அஞ்சலி, உனக்கு ஏதாவது லொகேஷன் கிடைச்சிருச்சா? இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல சூப்பரான இடம் இருக்கு. சுத்தி பச்சை பசேல்னு இடமும் இருக்கு. அந்த வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு குகை கூட இருக்கான். அதுக்கும் பக்கத்துல ஒரு அழகான குளம் இருக்கு. அந்த இடம் பாக்குறதுக்கு காஷ்மீர் மாதிரியே இருக்கு. அஞ்சலி எல்லார்கிட்டயும் லேப்டாப்ப காமிச்சு அந்த இடத்தையும் காமிச்சா. ஆஹா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். நதிக்கு பக்கத்திலே வீடுனா ரொம்ப அமைதியா இருக்கும். சாரதா, நான் கனவுல பார்த்த அதே மாதிரி வீடா இருக்கு. சுத்தி மலைங்க, பக்கத்துல நதி, அமைதியான சூழல். ரமேஷ், உடனே அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசு. ஓகேப்பா, இப்பவே அவருக்கு கால் பண்ணிடுறேன். ரமேஷ் அந்த லேண்ட் ஓனர் கிட்ட பேசினதும் அவரு மீட் பண்றதுக்கு சாரதா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் பேரு சோப்ராஜ்.
பிரசாத் சார், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். அந்த வீட்டை விற்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்ல. ஆனா எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த இடத்த இப்ப நான் விற்கிறேன். அது ஒரு தங்கமான வீடுங்க. ரொம்ப குறைஞ்ச விலைக்கே தரேன். சூப்ராஜ் சார், அந்த அழகான வீடு, அவ்வளோ நல்ல இடம், இவ்ளோ கம்மியான விலைக்கு தரீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நதி பக்கத்துல இருக்கு. மழை காலத்துல வெள்ளமோ இல்ல முதலையோ அங்க வருமா? ஐயோயோ, இல்லம்மா. கடந்த 30 வருஷத்துல அங்க ஒரு தடவை கூட தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. முதலைய நான் பார்த்ததே இல்ல. அனாமிகா அக்கா, எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தானே? அவ்வளோ நல்ல இடத்த இதையெல்லாம் யோசிச்சு நாம இழக்கணுமா சொல்லு? ஆமாங்கா, போட்டோலயே அந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கேக்கா. லேண்ட் ஓனருக்கும் அர்ஜென்டாமே, அதான் குறைஞ்ச விலையில தராரு. சரி, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நானும் ஒத்துக்கிறேன். ஆனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை அனுப்ப சொல்லு. நமிகா, நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா. சோப்ராஜ் ரொம்ப நல்ல மனுஷனா தெரியறாரு. சாரதா, என் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணம்லாம் வந்தது இல்ல, அந்த பணத்தை சோப்ராஜ் கையில கொடுத்துரு. இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். சரிங்கப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் முழுசா முடிஞ்சது. பிரசாத் குடும்பம் லக்கேஜோட புது வீட்டுக்கு வந்தாங்க. முதல் 2 வாரங்கள் சொர்க்கமா இருந்துச்சு. காலங்காத்தாலேயே நதி பக்கத்துல பச்சை கிளிகள், நதியோட சத்தம் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுது. பிரசாத் காலங்காத்தால எழுந்திருச்சு வாக்கிங் போவாரு, அதுவும் நதிக்கு பக்கத்துல. ஆனா மழை காலம் ஆரம்பிச்ச உடனேயே அசல் கதை ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சுது. ஹால்ல பிரசாதும் சாரதாவும் படுத்திருந்தாங்க. திடீர்னு சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. அந்த தண்ணி சாரதா மேல பட்டதுனால, என்னங்க என்னங்க எந்திரிங்க, மேல சவுத்துல இருந்து தண்ணி வருது. என்ன சாரதா, தண்ணி ஒழுகுதா? அப்பா, கிச்சன்ல கூட தண்ணி ஒழுகுதுப்பா. அவனி, அஞ்சலி, சீக்கிரம் பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. எங்கெங்க தண்ணி ஒழுகுதோ அங்கங்க வைங்க. ஐயையா, என்ன மாமா இது? புது வீடு வாங்கிட்டோன்னு சந்தோஷப்பட்டுமே, ஆனா மழை வந்தாதான் தெரியுது வீட்ல எவ்வளவு பொத்தல் இருக்குன்னு. மாமா, அந்த ஓனருக்கு கொஞ்சம் போனை போட்டு பேசுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது அஞ்சலி. அந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. இந்த பழைய வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடிச்சு நம்மள ஏமாத்தி கொடுத்துட்டோம். அப்பா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட பணத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டோம். கடவுளே, என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இப்படி மோசம் போயிட்டேனே. சேத்துல ஊத்துன பன்னீரா போச்சே. நான் சம்பாரிச்ச பணம் மொத்தமும் என் குடும்பம் இப்ப தெருவுக்கு வந்துருச்சு. மாமா, கவலைப்படாதீங்க. பணம் போச்சுன்னா மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம். உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஏமாந்தது உண்மைதான். ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒரு வீடு இருக்கு, தைரியமா இருக்கணும். இதை எப்படியாவது ரிப்பேர் பண்ணுவோம். அன்னைக்கு ராத்திரிய கஷ்டமா கழிச்சாங்க. ஆனா பிரச்சனை அதோட முடியல. மறுநாள் மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாச்சு. பக்கத்துல இருந்த நதி மழைக்கு பொங்க ஆரம்பிச்சுது. நதி நீர் வேகமா வந்ததால பிரசாதோட லேண்ட்ல முழுக்க தண்ணியா இருந்தது. வீடு கொஞ்சம் உயரத்துல இருந்ததுனால வீட்டுக்குள்ளார தண்ணி வரல. அவங்களுக்கு டவுனுக்கு போக கூட வழி இல்லாம ஆயிடுச்சு. அப்பா, வெளியில முழுக்க தண்ணி. வாசலை தாண்டி நம்மளால தெருவுக்கு கூட போக முடியாது. ஆபீஸ்க்கு எப்படி போகிறது? ஆமா அண்ணா, அருணும் நானும் இன்னையில இருந்து வீட்லயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோன்னு ஆபீஸ்க்கு மெயில் போட்டோம். ஆனா இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. வீட்ல காய்கறி இல்ல. இந்த மாதிரி சமயத்துல சாப்பாடு சாப்பிடாம எப்படி வாழறது? ஐயோ ஆமாக்கா, என்ன பண்றது? அந்த சமயத்துல நதியில படகுல போற சில பேரு காய்கறிய கொண்டு வந்து வித்தாங்க. ஆனா இந்த வெள்ளத்தை காரணமா காமிச்சு அவங்க அதிகமான பணம் கேட்டாங்க. காய்கறி வேணுமாப்பா? தக்காளி 1 கிலோ 200 ரூபா, பச்சை மிளகாய் கிலோ 150 ரூபா. என்னது, அவ்வளவா? சிட்டில கூட இவ்ளோ விலை இல்லையே. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லனா விடுங்கம்மா. இந்த மழையில படகுல வந்து விக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவனே, வேற வழி இல்ல. இப்போதைக்கு நம்ம கொஞ்சத்தை வாங்கிப்போம். அனாமிகா, எல்லா பணத்தையும் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ பேக்கப்புக்கு ஒரு பணம் இல்ல. என்ன பண்றது இப்போ? எங்க சேலரியில ஒவ்வொரு தடவையும் இவ்ளோ பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு ஏதாவது யோசிச்சாகணும். மறுநாள் காலையில மழை கொஞ்சம் குறைஞ்சுது. நதியோட தண்ணியும் குறைஞ்சுது. அனாமிகா நதிய பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அவ கண்ணு அதுக்கு பக்கத்துல இருந்த கொகை கிட்ட போச்சு. மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் அதுக்குள்ளார போனதுனால நதியோட மண்ணெல்லாம் அதுக்குள்ள போயிருக்கும். அந்த கொகைக்குள்ள ஈரப்பதமா இருந்தது. அங்க பாரு, அந்த மண்ணு எவ்ளோ நல்லா இருக்கு இல்லையா? நதியில இருந்து வந்த மண்ணுன்னா ரொம்ப வளமையா இருக்கும், ரொம்ப சத்து நிறைஞ்சதா இருக்கும். இந்த இடத்துல சூரிய ஒளி கூட குகைக்குள்ள இருக்க ஓட்ட வழியா கொஞ்சம் உள்ள வருது. இங்க நம்ம காய்கறிய வளர்த்தோம்னா நல்லா வளரும் தெரியுமா? அக்கா, குகைக்குள்ளார போறியா? அங்க பாம்பு பல்லி ஏதாவது இருந்தா? அதுலயும் குகைக்குள்ள போய் விவசாயம் பண்ண போறாங்கற. இந்த உலகத்துல யாராவது இந்த காரியம் பண்ணுவாங்களா? அட ஆமாக்கா, காய்கறிய விளை வைக்கணும்னா ஓபன் ஸ்பேஸ் வேணும். இங்க பாருங்க,
இந்த குகை சின்னதா இருக்கலாம், உள்ள காத்து நல்லா வருது, சூரிய ஒளியும் அங்கங்க உள்ள வந்துட்டு தான் இருக்கு. செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. மழையில ஏற்கனவே அந்த இடம் நல்லா சத சதன்னு ஈரமா இருக்கு. இந்த சத்து நிறைஞ்ச மண்ணுல விதைச்சோம்னா காய்கறி நல்லா செழிப்பா வளரும். அக்கா, இனி எவ்வளவு நாளைக்கு அதிக விலைக்கு காய்கறி வாங்குறது? கையில இருந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம காய்கறிய நம்மளே வளர்த்துக்கலாம் அஞ்சலி. எல்லாரும் என் கூட வாங்க. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த குகைக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. குகைக்குள்ள என்னம்மா இருக்கு அனாமிகா? அத்தை, நீங்களும் என் கூட வாங்க. குகைக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. எல்லாரும் சேர்ந்து குகைக்குள்ளார போனாங்க. குகைய பார்த்ததும் எல்லாரும் வாய பொளந்தாங்க. ஆச்சரியமா இருந்தது. குகைக்குள்ளார காய்கறிகள் ஏற்கனவே வளர்ந்திருந்தது. ஆஹா, இது என்ன விந்தையா இருக்கு! குகைக்குள்ளார காய்கறி தோட்டமா? அந்த தக்காளிய பாரு, எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு. அக்கா, பச்சை மிளகா அண்ணக்கா இவ்ளோ பெருசா இருக்கு. இதுல பூச்சி புழு எதுவுமே இல்லையேக்கா. வெண்டைக்காய் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்தீங்களா, இந்த குகைக்குள்ளார இருக்க மண்ணு அவ்ளோ செழிப்பா இருக்கு. இதனால காய்கறிகள் ரொம்ப ஃபாஸ்டா வளருது. அது மட்டும் இல்ல, நதிக்கு பக்கத்துல இருக்க குகைங்கிறதால இதுக்குள்ள வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊத்தணும்ன்ற அவசியமே இல்ல. அதனோட ஈரப்பதம் இதுல எப்பவும் இருக்கும். ஆமா அண்ணி, நதிக்கு வெளியில இருந்த காய்கறிகள் எல்லாம் நதியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இது உள்ளுக்குள்ள இருந்ததுனால இது தண்ணில அடிச்சிட்டு போகாம பாதுகாப்பா இருந்திருக்கு. சரி, இப்ப நம்ம கிட்ட நமக்கு தேவையான காயை விட அதிகமான காய்கள் இருக்கு. இந்த காய்கறிகளை நம்ம ஏன் நதிக்கு பக்கத்துல இருக்க மக்களுக்கு விற்க கூடாது? இப்படி பண்ணா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல, நமக்கும் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும். சூப்பர் ஐடியா அண்ணி. இந்த காய்கறி எல்லாம் நானும் அண்ணனும் எப்படியாவது பேக் பண்ணிடுறோம். நான் படகுக்காரனை கூப்பிட்டு நம்ம கிட்ட காய்கறி இருக்குன்னு சொல்றேன். குகை வழியா நதி மேல போயிட்டு இருந்த படகு பிரசாத் வீட்டுக்கிட்ட நின்னுச்சு. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் சேர்ந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை எல்லாருக்கும் வித்தாங்க. குகைக்குள்ள வளர்ந்த காய்கறிகளோட ருசி நல்லா இருந்தது. அதனால அந்த காய்கறிகளுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாச்சு. படகுல போற எல்லாரும் இந்த ஃப்ரெஷ் காய்கறிகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, உங்க காய்கறிகள் ரொம்ப நல்லா இருக்கே பாக்க. நதிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் முழுக்க உங்க காய்கறிய பத்தி தான் பேசுறாங்க. குகைக்குள்ள காய்கறி விக்கிற மருமகளுங்கன்னு உங்களுக்கு பேர் கூட வந்துருச்சு. கெமிக்கல்ஸ் இல்லாத சுத்தமான காய்கறி இது. நாளையில இருந்து எங்க கிட்ட விதவிதமான கீரைகள் கூட கிடைக்குங்க. ஆமா, விலையும் ரொம்ப கம்மி. கிலோ வெறும் 50 ரூபாய் தான். இந்த மழையில காய்கறிகளை இவ்ளோ கம்மி விலையில விக்கிறீங்கம்மா, உங்களுக்கெல்லாம் புண்ணியமா போகும். பாத்தியா சாரதா, அந்த லேண்ட் ஓனர் நம்மள ஏமாத்தினாலும் நமக்கு இருக்கிற நல்ல மனசால இந்த ஆபத்தான நேரத்திலயும் நமக்கு தங்கமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நம்ம மருமகளுங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்தி இருக்காங்க. ஆமாங்க, அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தால நம்மளோட குடும்பம் சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி தேவியா இவ வந்திருக்கா. கொஞ்ச வாரம் போனதுக்கு அப்புறம் வெள்ளம் முழுமையா குறைஞ்சிருச்சு. நதி மறுபடியும் சாதாரணம் ஆயிடுச்சு. ஆனா குகையில காய்கறிகள் வளர்க்கறது மட்டும் அவங்க நிறுத்தவே இல்ல. நதியில போட்டிங்க்கு வர டூரிஸ்ட் அதை வந்து சுத்தி பார்த்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு போனாங்க. இதனால அனாமிகாக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. என்னங்க, நம்ம குகைக்கு பக்கத்துல ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்கலான்னு இருக்கேன். போட்டிங்க்கு வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் பசி எடுக்கும் இல்லையா? ஸ்டாலா? அங்க நீ என்ன பண்ண போற அனாமிகா? குகையில வளர்ந்த காய்கறிகளை வச்சு சத்தான சாலடு, சுட சுட ஆர்கானிக் ஃபுட் செஞ்சு தருவோம். அவனி ரொம்ப நல்லா சமைப்பா இல்லையா? அஞ்சலி சர்விங்கையும் மார்க்கெட்டிங்கையும் பாத்துக்கிட்டோம். டூரிஸ்ட் எல்லாரும் நதிக்கு பக்கத்துல சுட சுட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஆஹா, யோசனை ரொம்ப நல்லா இருக்குக்கா. குகையில வளர்ந்த காய்கறிகளை வச்சு விதவிதமா சமைக்கிறேன். நான் இப்பவே குகை ருசி அப்படின்னு ஒரு பேஜ ஓபன் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறேன். அனாமிகா நினைச்சது அப்படியே நடந்தது. நதிக்கு பக்கத்துல ஓபன் பண்ண அந்த சின்ன ஹோட்டலுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து போக ஆரம்பிச்சாங்க. குகையில வளர்ந்த ஃப்ரெஷ் காய்கறிகளை வச்சு அவங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட வெளிநாடுகள்ல இருந்து வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய டூரிஸ்ட் வந்தாங்க. பிரசாதோட வீடு மறுபடியும் பிரகாசமாச்சு. ஏமாந்த கவலையில இருந்து வெளியில வந்து இப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற ஆனந்தத்துல அந்த மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உண்மையிலே நல்லா வாழ்ந்தாங்க. அனாமிகாவோட விவேகம், பொறுமை அந்த குடும்பத்துக்கு ரத்தின கவசம் மாதிரி அமைஞ்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.